بسم الله الرحمن الرحيم. தேங்காய்பட்டணம் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தின் தெற்கு பகுதியில் அரபிக் கடலோரத்தில் அமைந்த அழகிய ஒரு சிறிய நகரம் தேங்காய்பட்டினம். தொன்று தொட்டே அரசியல், சமய, இலக்கிய, வணிக, வரலாற்று, சுற்றுலா முக்கியத்துவம் பெற்ற ஒரு பகுதியாகும். இத்துறைமுக நகர் என்பதை பன்முக ஆய்வு வழி அறியலாம். மனித நாகரிகத்தின் தொட்டிலாக கருதப்படுகின்ற திராவிட நாகரிகம் தோன்றிய லெமுரியா என்ற குமரி கண்டத்தின் 49 நாடுகளில் ஒன்றாக சிலப்பதிகார உரையில் அடியார்க்கு நல்லாரும் ஆய் அரசன் விக்கிரமாதித்ய வரகுணன் செப்பேடும் குறிப்பிடுகின்ற தெங்கநாட்டின் தலைநகராக கருதப்படும் இடம் தேங்காய்பட்டினம் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக புகழ்பெற்ற வரலாற்று நிலவியல் பயணியான தாலமி கிபி 100 எழுதிய நிலநூலில் துறைமுக நகரமாகவும் இவ்வூர் சுட்டப்பெறுவது காணலாம். தெங்கநாட்டு அரசன் கருணன் தடக்கன் இப்பகுதியிலிருந்து ஆட்சி புரிந்ததாக தெரிய வருகின்றது. சேர பாண்டிய நாயக்கர் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த இப்பகுதி பிற்காலத்தில் திருவிதாங்கூர் அரசர்களால் ஆளப்பட்டிருந்தது. கிபி 17ஆம் நூற்றாண்டில் ஆற்றிங்கல் ராணி இப்பகுதியின் ஆட்சியுரிமை பெற்றார். இக்காலகட்டத்தில் 17ஆம் நூற்றாண்டின் மத்தியில் டச்சு தளபதி நிக்கோல்ப் வான் கோயன்சியின் தலைமையில் கடற்படைகள் இந்நகரை முற்றுகையிட்டு வென்றன. கிபி 1678 இங்கு டச்சு படை முகாமும் பண்டகசாலையும் கிறித்தவ கோயிலும் நிறுவப்பட்டதாக வான்ரீடி ஹென்ட்ரிக்கின் டச்சு ஆவணங்கள் கூறுகின்றன. கிபி 1694 ராணியின் படைகள் டச்சுக்காரர்களை போரிட்டு விரட்டி இத்துறைமுகத்தை மீட்டன. வேணாட்டின் ஒரு பகுதியாக மாறிய தேங்காய்பட்டினத்தை மார்த்தாண்டவர்மாவின் காலத்தில் மீண்டும் டச்சு படைகள் தாக்கத் தொடங்கின. டச்சுக்காரர்களை எதிர்த்து விரட்டியடித்த இப்போரில் பல முஸ்லிம்கள் உயிரிழந்தனர். இப்படையெடுப்பின் போது டச்சு குண்டுகளால் தாக்கப்பட்ட குண்டடிப்பட்டான் பாறை இன்றும் அழியா சின்னமாக பறைசாற்றுவது காணலாம். பின்னர் தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தின் விளைவாக கிபி 1956 இப்பகுதி தமிழ்நாட்டோடு இணைக்கப்பட்டது. திருவிதாங்கூர் அரசர் ராமவர்மாவின் திவானாக 18ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் செயலாற்றிய புகழ்பெற்ற ராஜகேசவதாஸ் இளமையில் வளர்ந்தது இவ்வூரில் உள்ள பிரசித்தி பெற்ற புத்தன் வீட்டில் என்பது குறிப்பிடத்தக்கது. தேங்காய்பட்டினம், தென்னைப்பட்டினம், தென்பட்டினம் என்ற பெயர்களில் இந்நகர் வழங்கப்படுவது மிக பொருத்தமே. தென்னை மரத் தோப்புகள் ஊரெங்கும் நிறைந்த காரணத்தாலும் அரபிக் கடலோர கரையில் அமைவதாலும் பாரதத்தின் தென்னகத்தின் தமிழகத்தின் கன்னியாகுமரியின் தெற்கு பக்கத்தில் அமைந்த கடற்கரை நகராதலினும் இப்பெயர் பெற்றதாக கருதலாம். தேங்காய்பட்டணம், தென்னைப்பட்டணம், தென்பட்டணம் ஆகிய பெயர்களில் நகரச் சிறப்புடனும் இந்நகர் வழங்கப்படுவதுண்டு. முற்காலத்தில் தெங்கநாட்டின் தலைநகராக இருந்தாலும் இங்கிருந்து வெளியூர்களுக்கும் இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளுக்கும் பச்சை உலர் தேங்காய், உலர்ந்த மீன்,
கயிறு, பனைவெல்லம், பனைப்பாய், தென்னைப்பாய், கருங்கல், சுடுகல் ஆகியன ஏற்றுமதி செய்யப்பட்டதனாலும் நகரம் எனும் பொருளில் பட்டணம் என அழைக்கப்பட்டதாக கருதலாம். இந்தியாவில் முதலில் இஸ்லாம் பரவிய நகர்களில் ஒன்று தேங்காய்பட்டணம். கிபி 7ஆம் நூற்றாண்டில் அரேபியாவிலிருந்து கொடுங்கல்லூர் வழி கேரளம் வந்த மகான் மாலிக் இப்னு தீனார் எனும் ஆன்மீகச் செல்வரின் அமைதி பிரச்சாரத்தால் இங்கு இஸ்லாம் வேரூன்றத் தொடங்கியது. இவரது அரபு குழுவினரால் பிரமாண்டமான பாறை கற்களால் இங்கு ஒரு கற்பள்ளி உருவாக்கப்பட்டது. இம்மாவட்டத்திற்கான சமய பிரச்சார நியமிக்கப்பட்ட ஷேக் உபைதத்து காலியின் செயலகமும் இவ்வூரில்தான் அமைந்தது என்பதை பழமையான அரபு வரலாற்று நூலான ரிஹ்லத்துல் முலூக் குறிப்பிடுகின்றது. பெரும் பாறை கற்களை செதுக்கி அமைக்கப்பட்ட மகான் மாலிக் இப்னு தீனார் பள்ளி கடல் ஆறுகளின் கரையில் பெரும் பாறையொன்றில் அமைக்கப்பட்ட நாகூர் மீரான் சாஹிப் பள்ளி, கால்வாய் குளக்கரைகளில் தோப்பில் நிறுவப்பட்ட முஹியுத்தீன் பள்ளி, குண்டடிப்பட்டான் பாறையில் அமைந்த ஷேக் பள்ளி, பேருந்து நிலையத்தில் உள்ள ரிஃபாய் பள்ளி, கடற்கரையில் அமைந்த காஜா பள்ளி ஆகியன இங்குள்ள இறை ஆலயங்களாகும். அரபகத்திலிருந்து அலைகடல் வழியாக வந்த ஆன்மீகத் தென்றலை சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆறு தழுவி வரவேற்ற அரிஞ்சிறப்புக்குரிய தேங்காய்பட்டணம். தென் தமிழ் நாட்டில் தீனின் பூந்தென்றலை கிபி 6வது நூற்றாண்டின் முடிவிலேயே ஆறத் தழுவிய புனித பூமி தேங்காய்பட்டணமாகும். இந்த மண்ணில் மானபித் தோழர்களான சஹாபாக்களை பின்பற்றி வந்தவர்களாகிய தாபியீன்களில் ஒருவராகிய மகான் மாலிக் இப்னு தீனார் அவர்களால் எழுப்பப்பட்ட புராதன இறையில்லம் வலியப்பள்ளி எனும் பெயரில் இன்று வரை தன் பழமையை பறைசாற்றி வருகிறது. மகான் மாலிக் இப்னு தீனார் அவர்களால் கட்டப்பட்ட வலியப்பள்ளி விரிவாக்கம் செய்யப்பட்டு இங்கே ஜும்மா நடைபெற்று வருகிறது. ஆற்றுப்பள்ளி. ஆற்றுப்பள்ளி இப்பள்ளி தாமிரபரணி ஆற்றின் கரையிலே ஒரு பாறை மேல் அமைந்திருக்கிறது. நாகூர் பதிவாளும் ஷாஹுல் ஹமீது நாயகம் அவர்கள் இப்பள்ளியில் வந்து தங்கியுள்ளனர். இங்குள்ள பாறை ஒன்றில் அவர்களின் காலடி தடம் பதிந்திருக்கின்றது. அக்காட்சியினை இன்றும் காணலாம். நாகூரார் இப்பள்ளியில் வந்து தங்கியிருந்ததின் காரணத்தால் இப்பள்ளி நாகூர் மீரான் சாஹிப் பள்ளி என்றும் அழைக்கப்படுகின்றது.
கடற்கரை பள்ளி. தென்னகத்து தென்றல் காற்று தவழ்கின்ற தேங்காய்பட்டணத்தின் இன்பத் தென்றல் இலங்கும் கரையில் இனிதாய் அமைந்துள்ளது இப்பள்ளி. இது 15/9/1978 ஜனாப் எஸ்.எம். ஹாஜியார் அவர்களால் கட்டப்பட்டது. ரிஃபாய் பள்ளி. இது தேங்காய்பட்டணம் பேருந்து நிலையத்தில் அமையப்பெற்றிருக்கிறது. இப்பள்ளி கடந்த 1975ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. இப்பள்ளி வாயிலில் ஒவ்வொரு தொழுகையின் போதும் அலைமோதும் கூட்டம் கண்கொள்ளா காட்சியாகும். குளத்துப்பள்ளி. தேங்காய்பட்டணம் தோப்பில் அரசு மேல்நிலைப் பள்ளி அருகில் அமைந்திருக்கிறது குளத்துப்பள்ளி. இப்பள்ளியின் அருகில் புதிதாக மதரசாவும் மண்டபமும் கட்ட வேண்டி பழைய மதரசா இடிக்கப்பட்டது. பின்பு பள்ளியையும் இடித்து புதிதாக பள்ளி அமைக்கும் பணி நடந்து வருகிறது. இதனால் மக்கள் தொழுவதற்கு வசதியாக புதிதாக தற்காலிக பள்ளி கட்டப்பட்டுள்ளது. புது பள்ளி கட்ட முழு உதவியையும் வெளிநாடு வாழ் பட்டணத்தார் செய்து வருகின்றனர். இலக்கியத் துறையில் இலங்கும் பட்டணம். இலக்கியத் துறையில் தேங்காய்பட்டணத்தில் இலங்கியவர்களில் முக்கியமானவர் தோப்பில் முகமது மீரான் ஆவார். இவர் எழுதிய ஒரு கடலோர கிராமத்தின் கதை, துறைமுகம் போன்ற பல நாவல்களை எழுதியுள்ளார். இவர் எழுதிய சாய்வு நாற்காலி என்னும் நாவலிற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது. பெரும்புலவர் குஞ்சு மூசா. தேங்காய்பட்டணம் கல்லறக்கல் வீட்டில் செய்யது முகமது ராவுத்தர் ஃபாத்திமா பீவி தம்பதியினருக்கு மகனாக கிபி 18ஆம் நூற்றாண்டின் மத்தியில் பிறந்தவர் பெரும்புலவர் குஞ்சு மூசா. கிபி 18ஆம் நூற்றாண்டில் ஓடை நாட்டு காயங்குளம் அரசரின் படை தளபதியாக இருந்தவரும் பூவாற்றில் மணமுடித்து திருவனந்தபுரம் மணக்காட்டில் வாழ்ந்தவருமான அப்துல் காதர் முகமது மூசா என்பவரே புலவரின் மூதாதையர். இந்த குதிரைப்படை தளபதியின் மகன் முகமது மீரான் ராவுத்தரின் மகனே புலவரின் தந்தை. பெரும் குடைவள்ளலான பூவாறு போக்கு மூசா மரைக்காயரின் மகன் செய்யது முகமது மரைக்காயரின் மகள் ஆயிஷா பீவியே குஞ்சு மூசாவின் இல்லத்தரசி. முதலில் கிபி 1798ஆம் ஆண்டில்
முஸ்லிம் வீராங்கனையான செய்யிதத்தை தலைவியாக கொண்டு செய்யிதத்து படைப்போர் எனும் வீர காப்பியத்தை இயற்றினார். பேராசிரியர் டாக்டர் திருமலர் எம் மீரான் பிள்ளை. தமிழ் இலக்கியத்தில் முதுநிலை பட்டம் பெற்ற இவர் அதற்கு பின் வரலாறு மற்றும் அரசியல் துறைகளிலும் முதுநிலை பட்டம் பெற்றார். பின்னர் இஸ்லாமிய தமிழ் வீரக் கவிதை ஓர் ஆய்வு எனும் பொருளில் படைப்போர் காப்பியங்களும் கதை பாடல்களும் குறித்து ஆய்வு மேற்கொண்டு முனைவர் டாக்டர் பட்டம் பெற்றார். தேங்கே ஷரபுதீன் தமிழ் முஸ்லிம் கவிஞர்களிடையே தலைமையிடம் பெற்ற இறையருள் கவிமணி பேராசிரியர் க. அப்துல் கஃபூர் அவர்களை ஆசானாக கொண்டு கவிதை பயின்ற இவர் தன் ஆசானால் 1977ஆம் ஆண்டு முதலாக கவியரங்கத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டார். இவரின் முதல் கவியரங்க கவிதையினை கேட்டவுடனேயே தேன் போன்ற கவி எழுதும் கையுடையார் தேங்காய் பட்டினத்தார் ஆகிய இரட்டை பொருளில் தேங்கையார் என்று தன் ஆசான் இறையருள் கவிமணியினால் புனைப்பெயர் சூட்டப்பட்டார். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களின் தலைமையில் 48 கவியரங்குகளில் கவிதை வாசித்த இவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களால் மிம்பரில் ஏறும் கம்பர் என்று கவிக்கோ இவரை பாராட்டியுள்ளார். பாலகவி பக்கீர் மீரான் பிள்ளை தேங்காய்பட்டினம் தரவுக்கடை வீட்டில் 18ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் பிறந்தவர். பௌரின் பிள்ளை என்ற சுருக்கப் பெயரில் அறியப்பட்ட பக்கீர் மீரான் பிள்ளை தேங்கையில் பிறந்து பூவாற்றில் மணமுடித்து இரு ஊர்களிலுமாக வாழ்ந்த இப்புலவர்கள் கேரள தமிழ் புலவர்களாக மிளிர்கின்றனர். இவர்தம் புகழும் பாட்டும் தேங்கையில் தேங்காது பூவாற்றில் மூழ்காது பூவுலகமெங்கும் புதுமணம் பரப்பி வருகிறது. மகான் மாலிக் இப்னு தினார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தேங்காய்பட்டணம் மண்ணில் தன் திருவடிகளை பதித்ததால் இஸ்லாம் இந்த மண்ணில் இறை தூதர் அவர்களின் இனிய தோழர்களின் கால முடிவிலேயே இலங்கத் தொடங்கியது. நமது வரலாற்று கால கணிப்புகள் சரி. இவ்வூரின் பழமை சிறப்பு வாய்ந்த பள்ளிவாசலில் கத்தீபாக பணியாற்றி மறைந்தவர்களில் எமது நினைவுக்கு எட்டியவர்களில் முதலாம் அவர் ஆலி ஹசன் பிள்ளை கத்தீப் அவர்கள் ஆவார். அன்னாருக்கு பின் 1981ஆம் ஆண்டு வரை வாழ்ந்து வலியப்பள்ளி வாசலில் இமாமாகவும் கத்தீபாகவும் 25 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றியவர் மௌலானா மௌலவி முஃப்தி எம்.ஏ. முகமது முஸ்லியார் அவர்கள் ஆவார். குமரி மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையின் தலைவராகவும் பல்லாண்டுகள் இவர்களின் மார்க்க பணி தொடர்ந்தது. அந்த காலகட்டத்தில் மாவட்டத்தின் எந்த பகுதியிலிருந்து மார்க்க சம்பந்தமான ஐயப்பாடுகள் மக்களுக்கு எழுந்தாலும் அவர்களெல்லாம் தீர்வு காண தேடி வந்த இடமாக தேங்காய்பட்டணம் அமைந்திருந்தது. தத்துவஞானி ஹாஜி P.S. பீர் முகமது அவர்கள் PSP ஹாஜியார் தொடக்க காலத்தில் பொன்மணிக்கடை வைத்திருந்த வணிகராக இருந்தாலும் பிற்காலத்தில் ஞான மணிகளை வழங்கும் வள்ளலானார். இவர் எழுதிய சிந்தை ஏறும் விருந்து அல்லது மந்தம் மாறும் மருந்து, மனித நுட்ப இரகசியம், எல்லாம் அறிந்த இறைவனா, ஒன்றுமறியா இயற்கையா, தனி நிலையிலா மனிதனா, எது மெய்யின்பம், மனித உயிர் மரணத்தால் அழிவதில்லை, மதிக்கொரு நிதி, திருக்குர்ஆன் அகமியம்,
சதிகாரன் இபிலீஸின் சபதம் என்பன போன்ற 10க்கு மேற்பட்ட வெளியீடுகள் குமரி மாவட்ட முஸ்லிம்களுக்கு இவரின் ஞான முகவரியை வெளிக்காட்டின. இவ்வூரின் பழமை சிறப்பு வாய்ந்த பள்ளிவாசலில் கத்தீபாக பணியாற்றி மறைந்தவர்களில் எமது நினைவுக்கு எட்டியவர்களில் முதலாம் அவர் ஆலி ஹசன் பிள்ளை கத்தீப் அவர்கள் ஆவார். அன்னாருக்கு பின் 1981ஆம் ஆண்டு வரை வாழ்ந்து வலியப்பள்ளி வாசலில் இமாமாகவும் கத்தீபாகவும் 25 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றியவர் மௌலானா மௌலவி முஃப்தி எம்.ஏ. முகம்மது முஸ்லியார் அவர்கள் ஆவார். குமரி மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையின் தலைவராகவும் பல்லாண்டுகள் இவர்களின் மார்க்க பணி தொடர்ந்தது. அந்த காலகட்டத்தில் மாவட்டத்தின் எந்த பகுதியிலிருந்து மார்க்க சம்பந்தமான ஐயப்பாடுகள் மக்களுக்கு எழுந்தாலும் அவர்களெல்லாம் தீர்வு காண தேடி வந்த இடமாக தேங்காய்பட்டணம் அமைந்திருந்தது. அல் ஹாஃபிஸ் முகமது யூசுப் அல்லாஹ்வின் அருள்மறை குர்ஆனை பார்வை உடையவர்களால் மனப்பாடம் செய்வதே மிகப்பெரிய சாதனை என்றிருக்கும் போது தன் 2ஆம் வயதிலேயே இருவிழி பார்வையையும் இழந்த ஒருவர் முழு குர்ஆனையும் மனனம் செய்திருப்பது சாதாரண விஷயமா? இத்தகைய ஒரு சாதனையாளரை தமிழ்நாட்டிற்கு தந்த பெருமை தேங்காய்பட்டணத்திற்கு உண்டு. அந்த சாதனையாளர்தான் அல் ஹாஃபிஸ் முகமது யூசுப் அவர்கள் ஆவார். பள்ளிவாசலில் இமாமாகவும் கத்தீபாகவும் மதரசாவில் தலைமை போதகராகவும் பணியாற்றிய இவர்களால் மிகவும் மதிக்கப்பட்ட சையீது பூக்கோயாத்தங்கள், ஹுசன் கோயாத்தங்கள், ஹாமிது கோயாத்தங்கள் போன்றவர்கள் அல்லாஹுவின் வேதமாகிய அல் குர்ஆனை பன்னெடுங்காலமாக பிஞ்சு உள்ளங்களில் பதிய வைப்பதில் ஆற்றிய ஆன்மீக பணி எவராலும் மறக்கவியலாத நினைவு தடயங்களாகும். இவ்வூரைச் சேர்ந்த அப்துல்லா முஸ்லியார் பக்கத்து ஊரான பூத்துறையில் பல்லாண்டு காலமாக கத்தீபாகவும் சதர் முதர்ரிஸாகவும் பணியாற்றியுள்ளார். தேங்காய்பட்டணத்தில் தற்போது இயங்கி வரும் இஸ்லாமிய அமைப்புகள்: தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், மனித நீதி பாசறை, ஜம்மியத்துல் அஹ்லுல் சுன்னா, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம். தேங்காய்பட்டணத்தின் உள்ளூர் அமைப்புகள்: தேங்கை நற்பணி மன்றம், கிரசன்ட் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப், இது தேங்காய்பட்டணம் அரசு மருத்துவமனையாகும். இங்கு தினமும் 200க்கு மேற்பட்ட நோயாளிகள் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து செல்கின்றனர். இந்த மருத்துவமனையின் முக்கிய அம்சம் 24 மணி நேரமும் இலவசமாக பிரசவம் பார்க்கப்படும். இங்கு சித்த மருத்துவம் சில ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டு நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது. தபால் நிலையம்: இது தேங்காய்பட்டணத்திற்கும் அதை சுற்றியுள்ள கிராமங்களின் தபால் தேவையை பூர்த்தி செய்து வருகிறது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் திருவாங்கூர்: இது
தேங்காய்பட்டினத்தின் பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ளது. கணினிமயமாக்கப்பட்டுள்ள இந்த வங்கியின் மூலம் ஏடிஎம் மற்றும் ஆன்லைன் பேங்கிங் வசதிகளை பெறலாம். டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச். இது பிஎஸ்என்எல்லின் தேங்காய்பட்டணம் கிளை தகவல் தொடர்பு மையமாகும். இது தேங்காய்பட்டணத்தின் அனைத்து தொலைபேசி தேவைகளையும் பூர்த்தி செய்து வருகிறது. இங்கு தொலைபேசி பில் தொடர்பான அனைத்து தகவல்களையும் பெறலாம். இங்கு பிஎஸ்என்எல் டவர் அமைந்துள்ளது. பழைய பொட்டக்குளம். பச்சை பட்டை விரித்தார் போல பசும்புல் தரை. இங்கே தேங்காய் தொண்டை ஊற வைத்து கயிறு திரித்து வருவார்கள். இப்போது இந்த பொட்டக்குளம் ஆர்ப்பரிக்கும் கடல் அலைகளினால் மண்களால் மூடப்பட்டு கிடப்பதை காணலாம்.
புள்ளி. இங்கே முன்னால் ஏராளமான தென்னை மரங்கள் இருந்தன. ஓயாத அலை உழைப்பாளிகளின் இடமல்லவா கடல்? உப்பு கரிக்கும் வேர்வை மேனி அலை உழைப்பாளிகளுக்கு கவரி வீசுவதற்காகவே கடற்கரை முழுக்க தென்னை மரங்கள் பெற்ற தேங்காய்பட்டணம். இப்போது இந்த பகுதியில் அம்மரங்களையெல்லாம் கடல் அலைகள் அடித்து மணலால் மூடிவிட்ட காட்சியினை காண முடிகிறது. தேங்காய்பட்டணம் அரசு மேல்நிலைப்பள்ளி. இந்த பள்ளியானது 1974 தொடக்கப்பள்ளியாக துவக்கப்பட்டு உயர்நிலை பள்ளியாக உயர்த்தப்பட்டு தற்போது சில ஆண்டுகளுக்கு முன்பு மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. இங்கு சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். தற்போது இங்கு அறிவியல் மற்றும் கணினி பாடப்பிரிவு தொடங்கப்பட்டுள்ளது. இது தற்போது இணையதள வசதியுடன் இப்பள்ளி கணினிமயமாக்கப்பட்டது. இப்பள்ளி
தோப்பில் குளத்துப்பள்ளியின் அருகாமையில் அமைந்துள்ளது. அமீன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். இந்த தனியார் பள்ளியானது தேங்காய்பட்டணம் தோப்பில் உள்ளது. இப்பள்ளியின் சிறப்பு அம்சம் பல ஆண்டுகளாக இஸ்லாமிய பெண்மணியினால் நடத்தப்பட்டு வருவதாகும். இங்கு சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். அரசு தொடக்கப்பள்ளி பழைய பள்ளிக்கூடம். இப்பள்ளிக்கூடத்தில் 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு ஆகிய வகுப்புகள் ஆரம்பத்தில் செயல்பட்டன. தற்போது அந்த வகுப்புகள் மேல்நிலை பள்ளி கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டன. நேசம் மெமோரியல் நர்சரி ஸ்கூல். இந்த பள்ளியானது ஆற்றுப்பள்ளிச்சாலையில் அமைந்துள்ளது. இப்பள்ளியின் தாளாளர் திரு ராஜு அவர்கள். அரபி மதரசா. சமஸ்த கேரள இஸ்லாம் மத வித்யாபியாச போர்டின் கீழ் இயங்கும் இம்மதரசா வலியப்பள்ளியிலும் குளத்துப்பள்ளியிலும் செயல்பட்டு வருகிறது. தேங்காய்பட்டணம் இயற்கை எழில் கொஞ்சும் ஓர் இனிய நானில நகரமாகும். ஊரை சூழ்ந்தமைந்த கடல், ஆறு, கால்வாய், வயல், பாறை, சோலை ஆகியன காண்பார் நெஞ்சை கவர்ந்திழுக்கும் இயல்பினதாகும். மங்களூரிலிருந்து கன்னியாகுமரி வரை நீர்வழி போக்குவரத்திற்காக திருவிதாங்கூர் அரசால் விக்டோரியா மகாராணியின் பெயரால் அமைக்கப்பெற்ற கால்வாய் ஆறு தற்போது தேங்காய்பட்டணம் வரையில் தடையின்றி செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதுவழி பூத்துறை, தூத்தூர், வள்ளவிளை, நீரோடி, கொல்லங்கோடு, பூவாறு போன்ற ஊர்களுக்கு இன்றும் சரக்கு பயணிகளின் போக்குவரத்து நடைபெற்று வருகின்றது. தாமிரபரணி நதியின் கிளையாறு ஒன்று குளித்துறை மங்காடு வழி இவ்வூரில் வந்து அரபுக் கடலில் சங்கமமாவது அரியதோர் காட்சியாகும். கடலலைகள் தாலாட்டு பாட, தென்னை மரங்கள் தென்றல் வீச, நீண்டகன்ற வெள்ளை மணற்பரப்பில் அரபுக் கடலும் தமிழ் தாமிரபரணி ஆறும் தழுவி கிடப்பது சுற்றுலா பயணிகளுக்கு எங்கும் கிடைக்காத கண்கொள்ளா காட்சி என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. மிக நீண்டகன்ற அழகிய கடற்கரைகளில் ஒன்று தேங்காய்பட்டணம் கடற்கரை. இந்த கடற்கரை காண்போர் நெஞ்சை பரவசத்தில் ஆழ்த்தும்.
இங்கு பொலிமுகம் எனும் ஒரு பகுதி உள்ளது. அரபிக்கடலும் தமிழ் தாமிரபரணி ஆறும் ஆறத் தழுவி அனைத்தும் கண்கொள்ளா காட்சியினை காண மாவட்டத்தின் பல பகுதிகளிலிருந்தும் மக்கள் வந்து பார்த்த வண்ணம் உள்ளனர். மாலையில் சூரிய சூடு தணிய வானம் சந்தனம் பூசிக்கொள்ளும் சாயங்கால வேளையிலே பணி முடித்து கதிரவன் தனது செந்நிறமான கதிர்களை தேங்காய்பட்டணத்து கடற்கரையின் நாலா பக்கங்களிலும் வீசி மறையத் தொடங்கும் மாலை நேர சூரியன் மறையும் காட்சியினையும் காணலாம். மாலை நேரங்களில் கடற்கரை மணலில் அமர்ந்து காற்று வாங்கி செல்வோரும் ஏராளம். இந்த கடற்கரை மணலிலே கிரிக்கெட், கால்பந்தாட்டம் என விளையாட்டுகளும் விளையாடுவர். இளம்பெண்ணின் மலர்கூந்தல் விரித்தார் போல இலையசைக்கும் மரங்களுடன் தென்னந்தோப்பும் இதமாய் வருடிச் செல்லும் இனிய தென்றல் காற்றும் நம் மனங்களை அள்ளிச் செல்லும். சுற்றுலா பயணிகளை கிள்ளிச் செல்லும். அலையலைத்து திரையெழுப்பி அடங்கி விழும் கடல் அழகும் கலகலன ஓடிவரும் வலியாற்றின் நடையழகும் காண்போர்க்கு இதயம் களிக்கும். ஆனி ஆடி மாதங்களில் கடல் அலைகளின் சீற்றம் அதிகரித்து காணப்படும். இயற்கை எழில் கொஞ்சும் இந்த நீண்ட கடற்கரையில் காலை மாலை நேரங்களில் கால்நடை பயணம் வாக்கிங் செல்வோரையும் காணலாம். சேண்டைப்பள்ளி சையது முகம்மது புகாரி மௌலானா அடங்கப்பட்டுள்ள பள்ளி சேண்டை பள்ளி என மருவி வழங்கப்படுகின்றது. இந்த பகுதி பெரும் பாறைகளால் ஆனது. இங்கு சைக்கிள் ஓட்டியது போன்ற காட்சி, சங்கிலி இழுத்தல் போன்ற சித்திரங்கள் பாறைகளில் காணப்படுகிறது. இந்த பாறையின் மேல் ஏறி நின்று பார்த்தால் தேங்காய்பட்டணம் முழுவதும் அப்படியே தெரியும். முற்காலங்களில் தலைப்பிள்ளை சூலிகள் இங்கு வந்து நேர்ச்சை செய்வது வழக்கம். தேங்காய்பட்டணம் விஸ்வகர்ம சமுதாய முத்தாரம்மன் கோவில் 26/10/1990 ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது. 9/2/1992 அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது.
தேங்காய்பட்டணத்தில் மீன்பிடி தூண்டில் வளைவு அமைக்க அரசு முயற்சி எடுத்து வருகிறது. அது பற்றி உள்ளூர் வாசி கூறியதாவது: மீன்பிடி துறைமுகம் அமைவது பற்றி உங்கள் கருத்து என்ன? அது அமையாத இருக்குது தான் தேங்காய்பட்டினத்தை பொறுத்தளவு நல்லது. என்னன்னு கேட்டால் ஃபுல் சீரழிவு தான் இருக்குது. மீன் வேஸ்ட்டு, அதாவது டூரிஸ்ட் ஏரியா போல் இருந்தது முன்னால், சுனாமி வருது முன்னால். அதை இதை மாதிரி பள்ளங்களை கொண்டு போட்டு இங்கே அழித்து இந்த ஏரியா ஃபுல்லாக நாசப்படுத்தி இருக்காங்க. அதை விட அது வராது இருக்குதா தேங்காய்பட்டினத்தை பொறுத்தளவு நல்லது. என்னென்னு கேட்டால் பள்ளங்களும் இந்த வேஸ்ட்டுகளையும் தூக்கி போட்டு அவங்க மீன் பிடிச்சோம், ரோடு கெடுதலாகுது. சுனாமி வரதுக்கு முன்னால் இயற்கையாக இருந்தது. சுனாமி வந்த பிறகு செடி கொடியெல்லாம் அழிஞ்சு போய், பெண்கள் எல்லாம் அழிஞ்சு போய் இதை மாதிரி வள்ளங்களெல்லாம் கொண்டு போட்டு நாசப்படுத்தி போட்டிருக்காங்க. சுதந்திரமாக விளையாட முடியாது சின்ன பசங்களுக்கு எல்லாம். தேங்காய்பட்டினத்தில் இருக்குது இந்த ஒரு பீச்சில். இங்கே நிறைய பட்டினம் ஃபுல்லாக மக்கள் உண்டாது. சின்ன சின்ன மக்கள் விளையாட ஒரே ஒரு இடம் இந்த பீச் இல்லை. இதில் இந்த வளங்களை தூக்கி போட்டு இந்த மீன் ஸ்கூல் பட்டினம் ஃபுல்லாட்டு இந்த மீன் ஸ்கூலில் அடிச்சுட்டே இருக்குது. இது துறைமுகம் வந்தால் இதை விட இங்கே அதிகம். அதை விட அது வராது இருக்குதா ரொம்ப நல்லது. மீன்பிடி தூண்டில் வளைவு குறித்து மீன்பிடி தொழில் செய்து வரும் மீனவர் தன் கருத்தை கூறியதாவது: துறைமுகம் அமைவது பற்றி உங்கள் கருத்து என்ன? என் கருத்து பயனார் ஊர் ரொம்ப செயல்பட்டாங்க. மக்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். நிறைய பேருக்கு தொழில் செய்யணும். அதை அதனால் மக்களுக்கு ரொம்ப நல்ல வளர்ச்சி எல்லாம் வரும். ஐஸ் பிளான்லாம் மக்கள் வளர்ச்சி அங்கே இங்கே கேரளாவுக்கு போக வேண்டிய தேவையில்லை. கேரளாவில் போய் பிரச்சனை வர வேண்டிய தேவையில்லை. அதனால் கண்டிப்பாக தேங்காய்பட்டினம் ஆர்வம் ரெடியாக நல்லது. அதான் எங்களோட கருத்து முக்கியம். இல்லை, இதனால் தேங்காய்பட்டினம் பீச் மாசுபடுது. அதை பற்றி பீச்சு நல்லா தான் இருக்காது. அது கூட ஆர்போரம் சேர்ந்து வந்துட்டோம்னா ரெண்டும் ரொம்ப ஓகே இருக்கும். அப்போ பீச்சுக்கு நல்லதாக இருக்கும். மக்கள் ஆர்போரம் தொழில் செய்யும். அப்போ இந்த போக்குவரத்துகள் நல்ல இதாக இருக்கும். இல்லை, இதனால் சுற்றுலாவாக இருக்கக்கூடிய தேங்காய்பட்டினம் மாசுபடுது. அது சுற்றுலாவுக்கு அமைக்கல இல்லை. தேங்காய்பட்டினம் பார்த்துட்டு போனது தான் தவிர அதை செஞ்சு நடத்த இல்லை, அமைக்கல. மேல்படியாக இல்லை. முன்னால் அந்த சித்ராதுறை அமைச்சர் பார்த்துட்டு போனார். டெல்லியிலேருந்து ராதாகிருஷ்ணன் இருக்கே ஸ்கூல். அப்போ பார்த்த பிறகு அது பார்த்து நம்ம மக்கள்லாம் சேர்ந்து இடம் கொடுக்கேன்னு செஞ்சாங்க. வரைட்டான்னு செஞ்சு அதையும் கூட கொண்டு வர முக்கியமாக ஹார்பர் வாரம் தான் முக்கியமாக ஹார்பர் வரணும். ஹார்பர் வந்தால் எல்லோரும் நல்லது. நீங்கள் தேங்காய்பட்டினத்தில் மீன்பிடி துறைமுகம் அமைவது பற்றி உங்கள் கருத்து என்ன? தேங்காய்பட்டினம் நம்ம தேங்காய்பட்டினத்தில் ஹார்பர் வந்தால் ஊர் வளர்ச்சி நல்லா இருக்கும். மக்களுக்கு வேலை கிடைக்கும். 16 ஊர் மக்களுக்கு வேலை கிடைக்கும். அதுபோக கேரளாவுக்கு தொழில் போக வேண்டாம். வரி கேரளாவில் போகிற வரி நம்ம தமிழ்நாட்டுக்கு சேரும். அதனால் நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு நல்லதாகும். இதுபோக மக்கள் எல்லாம் தொழில் வளர்ச்சி உண்டாகும். அப்போ தேங்காய்பட்டினம் ஹார்பர் வந்தால் நமக்கு எல்லாருக்கும், எல்லா ஆட்களும், இந்து, கிறிஸ்டியன்ஸுக்கு, முஸ்லீமுக்கு எல்லாருக்கும் தொழில் நல்லா இருக்கும். தொழில் நல்லா இருக்கும். எந்த பிரச்சனையும் வராது. ஜாதி மதத்துக்கு பிரச்சனை வராது. தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும். மக்களுக்கு வேலை கிடைக்கும். எல்லாரும் வேலை கிடைக்கும். தொழில் இல்லாமல் இருக்க மக்களுக்கும், வேலை இல்லாமல் இருக்க மக்களுக்கும் வேலை கிடைக்கும். தேங்காய்பட்டினம் ஹார்பர் வந்தால் எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. அதாவது தேங்காய்பட்டினத்தில் இருக்கக்கூடிய இந்த பீச் ஏரியா மீன் இதெல்லாம் போட்டு கழிவுகளாக போட்டு கொஞ்சம் நாசப்பட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம இங்கே தேங்காய்பட்டினத்தில் மீன் கழிவு தண்ணியால் எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம தேங்காய்பட்டினத்தில் பிரச்சனை கிடையாது. மீன் கழிவு தண்ணியால் அது வேற விழிஞ்சம், கொச்சி, கொல்லம் அங்கே எல்லாம் கம்பெனிகள் வச்சிருக்காங்க. அதனால அங்கே உள்ளதில் ரொம்ப மோசம். நம்ம இடத்துல மோசம் ஆகும். தேங்காய்பட்டினத்தில் மோசம் ஆகும். இங்கே எதனால நீங்கள் கேரளத்தில் போய் நம்ம ஹார்பர் இல்லாததுனால இங்கே அலை அடி கூடுது. அதனால நம்ம ஆட்கள்லாம் மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் அங்கே போய் தொழில் செய்வாங்க. விழிஞ்சத்தில் போய் தொழில் செய்வாங்க. கேரளா தலைநகரம் திருவனந்தபுரத்தில் அங்கே விழிஞ்சத்தில் போய் தொழில் செய்வாங்க மொத்தத்தில். அதுவும் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்லாம் அங்கே கொச்சி, முனம்பம், சாவக்காடு, அங்கே கொல்லத்தில் அங்கே தொழில் செய்வாங்க எல்லாரும் சேர்ந்து. அது நம்ம இடத்துல ஹார்பர் இருந்தோம்னா நம்ம அங்கே போக வேண்டிய தேவையில்லை. எல்லோரும் இங்கே என்ன தொழில் செய்யலாம். இப்போ ஏப்ரல், மேலெல்லாம் ஜூனில் நம்ம ஆளுக்கு இங்கே இருக்கவங்க, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க கரையில் இருக்காங்க. கன்னியாகுமரியில் போனால் நம்ம கன்னியாகுமரியில் உள்ளவங்க தொழில் செய்ய விடுதாங்கல்ல. அவனுக்கு ஏப்ரல், மே இது தொழில் செய்யக்கூடாது. அங்கே முடக்கு வருது. அதனால் நம்ம ஆட்கள் இங்கேருந்து மற்ற ஆட்களை போய் அங்கே தொழில் செய்ய விடுதாங்கல்ல. அதனால் கேரளத்தில் போய் தான் தொழில் செய்ய விடுதாங்க. நமக்கு கேரளத்தில் போகும்போது நம்ம தமிழ்நாட்டுக்கு வரி குறையுது.
அந்த வரி அவங்க கேரளாவுக்கு கூடுது. அதனால மக்களுக்கு தொழில் செய்ய அங்கே விடுதாங்கல்ல. இதனால் நம்ம தேங்காய்பட்டினம் ஹார்பர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு.